ஹலோ வணக்கம். இது உங்கள் சிவி ஜோன். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு சம்பவம் நடக்குது. அதாவது சிவகுமாரை வந்துட்டு தெரியும் நம்மளுக்கு. அதே மாதிரி ஜெஃப்ரி கிட்ட வந்துட்டு காலையில் ஒரு சம்பவம் பேசியிருப்பார். நம்மளுக்கு அதுவே சிரிப்பு தாங்க முடியாமல் அதை அடக்கிக்கிட்டு நம்மளும் என்ன நினைக்கிறோன்னா, சிவகுமார் ஒரு உண்மையான நல்ல கண்டஸ்டன் தான், அவர் ஏதோ ஒன்று பண்ண போகிறான்னு நம்ம நினச்சிருந்தாலும் இல்லை, உண்மையில் ஒரு கோமாளி தான், ஏன்னா அப்படி நினைக்காதுக்குன்ற மாதிரி இங்கே மேடையில் அவர் பேசுகிற விஷயங்கள் பார்க்கும்போது அவரை பார்த்தா பரிதாபப்படுறதா இல்லை வருத்தப்படுறதா ரெண்டுமே ஒன்று தான், இல்லை அவரை மேலே கோவப்படுறதா இல்லை உண்மையிலே ஒரு கோமாளியா அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இவர் வந்து விஜய் சேதுபதி அவர்கள் ஒரு கொஸ்டின் கேட்குறாரு, மற்ற சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் என்ன வித்தியாசம் சொல்லுங்கள் அப்படின் போது ஒருத்தவங்க சொல்கிறாங்க வச்சு செஞ்சிட்ருக்காரு இவர். இல்லை அது கரெக்டு, இது இல்லை இது தப்பு, அது எப்படி ஒன்று சொல்லிட்டுருக்காரு. இவர் வந்தார், எதிரி சார் சொல்லுங்கள் சார் அப்படின்போது, சார் அப்படின்னு சொல்ல ஆரம்பிக்கும் போது இந்த பக்கம் கிளாப்ஸ் அல்லுது. அது எல்லாமே பொய்ன்னு உங்களுக்கே தெரியும். உடனே விஜய் சேதுபதி கலாய்க்கிறார், சார் உங்களுக்காக தான் சார் அந்த கிளாப்ஸில் வருது, அவங்களுக்கு நன்றி சொல்லுங்கள் அப்படின்னு. உடனே நன்றி சார் சொல்கிறார். அப்போ அவர் சொல்ல ஆரம்பிக்கிறார், சார் சொல்லுங்கள் சார் பார்க்கலாம் என்ன சொல்ல வரீங்க அப்படின்போது அவர் சொல்கிறார், சார் யாருக்குமே கிடைக்காத விஷயம் இந்த சீசன் 7 எங்களுக்கு கிடச்சிருக்கு, சீசன் 8 எங்களுக்கு கிடச்சிருக்கு. என்ன சார் அப்படின்னா, மட்டன் பிரியாணி, மட்டன் சுக்கா, சிக்கன் 65, வாழைப்பூ கட்லட், பாதாம் அல்வா, ஃப்ரைட் ரைஸ், பன்னீர் வேப்புடு அப்படின்னு அடிக்கவே போகிறாரு. இதெல்லாம் இந்த மாதிரி எல்லா சீசனும் கிடச்சிருக்கா? எங்களுக்கு கிடச்சிருக்கு. டென்ஷன் ஆகிட்டார் விஜய் சேதுபதி. தலைமையில் கையை வச்சுட்டு பக்கத்தில் செவரு இருந்துச்சுன்னா செவத்தில் போய் முட்டிருப்பார், டங்கு டங்கு டங்குன்னு. பக்கத்தில் இருக்கிற அந்த ஆடியன்ஸில் சிரிக்கிறாங்க, உள்ளே இருக்கிற கண்டஸ்டன்ஸில் அவ்வளோ சிரிப்பு. ஏன்னா இவர் பெரிய ஒரு ஞான திருஷ்டின்னு நினச்சா இப்படி ஒரு ஒன்றுமே இல்லை, ஒரு மக்கா இருக்காரே அப்படின்ற மாதிரி எல்லோரும் டென்ஷன் ஆகிட்டாங்க. என்ன நடக்குதுன்ற மாதிரி இருந்துச்சு. அதுக்கப்புறம் சார் வேறு அப்படின்னும்போது, சார் நான் இது வரைக்கும் வந்ததுலேருந்து பார்த்தீங்கன்னா 100 பாத்திரத்துக்கு மேலே கழுவிருப்பேன் சார் பாத்திரத்தை. அதுக்கு சார் இங்கே இருக்கிற மற்றவங்களாம் சேர்ந்து 1000 பாத்திரம் கழுவிருப்பாங்க சார். இந்த மாதிரி மற்ற சீசன் நடந்திருக்கா இல்லை உண்மையிலேயே என்னை பார்த்தா உனக்கு என்ன பைத்தியக்கார மாதிரி இருக்கா அப்படின்ற மாதிரி விஜய் சேதுபதி கேட்டிருக்க மாதிரி அவரோட ஃபீலிங்லாம் பார்க்கும்போது ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. டென்ஷன் ஆகிட்டார், தலைமையில் கையை வச்சிட்டார். சார் நான் சொல்கிறேன்னு தப்பாக நினச்சிக்காதீங்க, உங்கள்கிட்ட ஏதோ ஒன்று இருக்குன்னு தான் அந்த நாமினேஷன் ஃப்ரீ பாஸை கொடுத்தாங்க. இருக்கா சார் உங்கள்கிட்ட? இருக்குது சார், உட்காருங்க சார் பேசாமல் ப்ளீஸ், மண்டை சூடு காயிரா சாமி, ஐயோயோ அப்படின்ற மாதிரி அவரை பார்க்கும்போது நம்மளுக்கு கஷ்டமாயிடுச்சு. ஒரு ஹோஸ்ட் வந்துட்டு இப்படியாங்க, அவர் கேட்குற கேள்வி சரி கொஞ்சம் குழப்பி கேட்குறாரு, ஓகே. அதுக்குன்னு அந்த சீசனுக்கும் இந்த சீசனுக்கும் மட்டன் பிரியாணி, மட்டன் சுக்கா, எப்பா வேறு லெவல், சான்ஸே இல்லை. நீங்கள் யாரெல்லாம் பார்த்து ரசிச்சிங்க, யாருக்கெல்லாம் காண்டாக இருந்துச்சு, அதுலேயும் அவ்வளோ பெரிய குடும்பத்துலேருந்து வந்த இவர் இப்படி பண்ணுறாரே, உங்களை கமெண்ட்ஸை சொல்லுங்கள். பாய் நண்பர்களே.